மிகுந்த மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. தொகுதி பங்கீடுகள் சண்டை போட்டு பிரிந்துவிடும் இந்தியா கூட்டணி என்று கனவு கண்ட பாரதிய ஜனதா கட்சியின் கனவில் மண்ணை போட்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் இந்த தொகுதி உடன்பாடு மிகச் சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. மிக 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 குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் அதிகமான எண்ணிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவது பாஜகவின் வழக்கம், திட்டம். இம்முறை அது நடக்காது. ஏனென்றால் அகிலேஷ் யாதவ் அவர்களோடு சமாஜ்வாதி கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு சுமூகமாக முடிவடைந்து விட்டது. அதே மாதிரி குஜராத்தில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தொகுதி உடன்பாடு சுமூகமாக முடிவடைந்து விட்டது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நீங்கள் நம்பலைனாலும் இதான் நெசம். நான் டேட்டாவோட பர்சன்டேஜோட தெளிவாக உங்களுக்கு பேசுகிறேன். யார் எத்தனை பர்சன்டேஜ் கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறார்கள், இவர்கள் இருவரும் சேரும்போது என்ன நடக்கும், பாஜகவின் வெற்றி எப்படி தடுத்து நிறுத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஆதாரங்களோட சொல்கிறேன். அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். சும்மா பாஜக ஜெயிச்சிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு கால்குலேஷன். இது நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள். முழுமையாக வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத், டெல்லி ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி முடிவாயிருக்குதுங்க. டெல்லியில் காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள், ஆம் ஆத்மிக்கு 4 தொகுதிகள் காங்கிரஸ் விட்டு கொடுக்குது. வெரி குட், வாழ்த்துக்கள். அப்போ காங்கிரஸுக்கு அங்கே 3 தொகுதி, ஆம் ஆத்மிக்கு 4 தொகுதி, உடன்பாடு முடிவடைந்து விட்டது. ஹரியானாவில் காங்கிரஸுக்கு 9 தொகுதி, ஆம் ஆத்மிக்கு 1 தொகுதி, அங்கே ஆம் ஆத்மி விட்டு கொடுக்குது. சரியா? ஏன்னா நான் இந்த ஹரியானாவில் நான் என்ன கம்மியாக தான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கங்க. அங்கே முடிவடைச்சிட்டாங்க. குஜராத்தில் காங்கிரஸுக்கு 24 தொகுதிகள், ஆம் ஆத்மிக்கு 2 தொகுதிகள், அங்கேயும் முடிவடைந்தது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் சமாஜ்வாதிக்கு 63 தொகுதிகள், 17 தொகுதி காங்கிரஸுக்கு. காங்கிரஸ் அங்கே விட்டு கொடுத்து விட்டது. ஸோ இந்த கூட்டணி சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே தமிழ் கேள்வியை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சொந்தங்களுக்கு தெரியும். சொந்தங்களே, நீங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா கடந்த வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனெல்லாம் அமைக்கிட்டு பாருங்கள். ஏன்னா தொடர்ச்சியாக அந்த தேர்தல் நெருங்குகிறது, பல முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்போ ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இது தெரியும். என்ன அப்படின்னா, நான் ஒன்று சொன்னேன், 300 இடங்களிலிருந்து 304 இடங்கள், 305 இடங்கள் வரை கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான 272 இடங்களுக்கு ஒரு 40லேருந்து 50 சீட்டை பாஜக குறைச்சிட்டிங்கனாலே பாஜக தனித்த பெரும்பான்மை பெறாது. இந்த 40லேருந்து 50 சீட்டை எங்கெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா. ஏன் இத்தனை ஸ்டேட்டை மட்டும் நான் குறிப்பிட்டு சொன்னேன்னா, இத்தனை ஸ்டேட்டில் பாஜகவிற்கு மிக அதிகமான இடங்களை இந்த கருத்து கணிப்புகள் கொடுத்திருந்தன. அப்போ இந்த ஸ்டேட்லாம் எப்படி குறைக்க முடியுமா சார்? நிஜமாக நடக்குமா? உண்மையிலே சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ கணக்கு சொல்கிறேன். கணக்கோடையே பேசுவோம். இப்போ மத்திய பிரதேசலையும் கூட்டணி உருவாயிடுச்சு. அதையும் நம்ம சொல்லணும். மத்திய பிரதேசத்தில் சமாஜ்வாதியும் காங்கிரஸும், சமாஜ்வாதிக்கு 1 தொகுதியை கொடுத்துட்டு மீதி எல்லா தொகுதியிலையும் காங்கிரஸ் நிற்குது. அப்போ அங்கேயும் சுமூகமான முடிவு வந்துச்சு. இப்போ இவ்வளோ சிக்கல் ஏன் வந்துச்சு தெரியுமாங்க? பாஜக வாங்குகிற சதவிகிதம் என்னமோ 33% தான் வாக்குகளாக, 33%. மீதி 67 விழுக்காடு வாக்காளர்கள் பாஜகவிற்கு எதிராகத்தான் இந்தியாவில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் 67 விழுக்காடு எப்படி வாக்களிச்சிருக்கான்னா, உனக்கு 10, உனக்கு 15, உனக்கு 20, இப்படி பிரிஞ்சு 67 விழுக்காடும் ஒன்றாக நின்றால் பாஜக வெல்லவே செய்யாது. இப்போ அந்த முயற்சி தான் இந்தியா கூட்டணி. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதில் வெறும் 47 சீட்டு தான் வாங்கி இருந்துச்சு. கடைசியாக நடந்ததில்லை, அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி வெறும் 47 இடங்கள் வாங்கியிருந்துச்சு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 312 இடங்கள் வாங்கியிருந்தார்கள். ஆனால் மக்கள் பாஜக வேண்டாம் என்று முடிவெடுத்து நிராகரிக்கும் மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்பதற்கான சான்று என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ
2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2022 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி பெற்ற இடங்கள் என்ன தெரியுமா? 111 இடங்கள். 64 இடங்கள் சமாஜ்வாதி கட்சி கூடுதலாக பெற்றது. நல்லா கவனிச்சுக்கணும். பாஜக அசைக்க முடியாத சக்தி உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்றீங்கல்ல. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி 64 இடங்களை அதிகமாக பெற்று 111 இடங்கள் மொத்தம். 111 இடம் மொத்தம். ரைட்டா? பாரதிய ஜனதா கட்சி 57 இடங்கள் குறைஞ்சு போச்சு. 57 இடம் குறைஞ்சிருச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் 255 இடம் தான். அப்போ அகிலேஷுக்கு ஏறிச்சு. அகிலேஷ் ஆட்சியை அமைத்திருப்பார், அப்போவே கூட்டணி அமைச்சிருந்தான். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலை. அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஒரு 12% ஓட்டுக்களை வாங்குது. 12% அவங்க தனியாக பிரிச்சிட்டாங்க. 12.31%. அப்போ 12% வாக்கு காங்கிரஸ் வாங்குது. 32% யார் வாங்குறா? அகிலேஷ் வாங்குறாரு. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 32 12 44%. ஆனால் பாஜக வாங்கியது எவ்வளோ தெரியுமா? 41% தான். சேர்ந்து நின்றுந்தா காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டணி அமைக்கலை. அந்த வாய்ப்பை தவற விட்டாங்க. அதே தப்பை தான் இப்போ கடைசியாக நடைபெற்ற 5 மாநில தேர்தலையும் பண்ணாங்க. ரைட்டா? போச்சா? மத்திய பிரதேசத்தில் நம்ம பார்த்தோம், சண்டிகரில் பார்த்தோம். சில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில், மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை தவறவிட்டார்கள். கூட்டணி ஒற்றுமை இல்லாமல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 4 இடம் கேட்டாங்க. அந்த 4 இடத்த கொடுத்துருந்தா, 6 இடம் கேட்டிருந்தாங்க. அந்த 6 இடத்தையோ 4 இடத்தையோ கொடுத்துருந்தா ஒரு ஸ்டேட்டில் பாஜக ஆட்சியே வந்திருக்காது. அதெல்லாம் தவற விட்டதனுடைய விளைவு. அதுலேருந்து தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி பாடம் கற்றுக்கொண்டு ஒன்றா நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் கடைசியாக எடுத்த எலெக்ஷன் படி பார்த்தோன்னா பாரதிய ஜனதா கட்சி அங்கே பெற்ற வாக்கு சதவீதம் என்பது வெறும் 41% தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ தனித்தனியாக நின்று இவங்க 32%, அவங்க 12%, கூட்டினா 44. ஆனால் ஒன்றா நின்னாங்கன்னா, ஒன்றா நிற்கிறார்கள். அப்போ இவங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில் கூடுதலாக அந்த ஒப்பீனியன் உருவாகும். அந்த ஒப்பீனியனில் இன்னும் அதிகமான வாக்குகள் வரும். அப்போ அங்கே மிக அதிகமான இடங்களை கைப்பற்றக்கூடிய வாக்கு 80 சீட்டு உத்தரப்பிரதேசத்துலனா 80 பாஜக அல்லது 70 பாஜக 75 பாஜக அப்படிலாம் கடந்த காலத்தில் போச்சு இல்லையா? அப்படி போகாது. பாஜகவுக்கு 30-40 சீட்டுன்னா இந்த அணிக்கு 30-40 சீட்டு. அப்போது 30 சீட்டுக்கு மேலே, 30லேருந்து 40 சீட்டு உத்தரப்பிரதேசத்திலே பாஜகவிற்கு குறைவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது. ஏன்னா இந்த அணி அப்படி வலிமையாக இருக்குது. அதுதான் நான் திருப்பி என் ஆசையை சொல்ல, என் ஆசை அது வேற. நான் அரித்மெட்டிக் கால்குலேஷனாக தான் சொல்கிறேன், கணக்குகளாக சொல்லுகிறேன். அது நடந்திருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கடந்த தேர்தலையே காங்கிரஸ் தனித்து நின்றதால் உத்தரப்பிரதேசத்தில் 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் பல இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. வெறும் 500-1000 ஓட்டு வித்தியாசம். ஆனால் இம்முறை உத்தரப்பிரதேசத்தில் அது தடுக்கப்படும். போச்சா? சரி, குஜராத் எடுங்க. குஜராத்தில் இப்போ முடிஞ்சது இல்லையா சட்டமன்ற தேர்தல்? அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கும் பாஜகவிற்கும் வித்தியாசம் வெறும் 1%. வெறும் 1 விழுக்காடு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை தவறவிட்டது. அப்போது காங்கிரஸ் முற்று முழுவதுமாக அழிந்து போயிடுச்சு. ஓட்டே அப்படி இல்லை. அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். என்ன இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் அரவணைத்து போகணும். இதை செஞ்சிட்டாங்கன்னா அங்கே ஈஸியாக பண்ண முடியும். மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தான்லையும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது. ஆனால் பின்வாசல் வழியாக பாஜக ஆட்சி அமைத்தது, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸ் செய்த தவறினால், கூட்டணி இல்லாமல் போனதுனால அந்த மாநிலங்களை இழக்க வேண்டிய நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுச்சு. ஆனால் இப்போ கூட்டணி. இப்போ குஜராத் எடுங்க. குஜராத்தில் அதே மாதிரி தான். 2022 எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி பர்சன்டேஜ் 52%, பாஜக வாங்கிய பர்சன்டேஜ் 52, காங்கிரஸ் வாங்கியது 27, ஆம் ஆத்மி வாங்கியது 12.92, கிட்டத்தட்ட 13% வைங்க. ஆம் ஆத்மி குஜராத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் அங்கே பெருமளவில் காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வெறும் 1% தான் வித்தியாசம். மக்கள் காங்கிரஸ் பக்கத்தில் வந்து தான் காங்கிரஸ் தோத்துச்சு. சரியா? இந்த தேர்தலில் இப்போ சமீபத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில்
ஆம் ஆத்மி குஜராத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் அவங்க ஒரு 13% ஓட்டை பிரிச்சிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுச்சு. இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் குஜராத்தில் கூட்டணி. அப்போ ஆம் ஆத்மி 13%, இவங்க ஒரு 27%, அப்போது 40%. பாஜக வாங்கியது அங்கே 52%. இப்போ இருவரும் கூட்டணி சேர்ந்த காரணத்தினால், திருப்பியும் சொல்கிறேன், ஒப்பீனியன் கருத்துருவாக்கம், ஓகே வலிமையான அணி, இந்த அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் வாக்களிக்கக்கூடிய ஒரு பெரும் செக்டார் இங்கே வருவாங்க. அது உறுதியாக சொல்கிறேன், மினிமம் 3 to ஒரு 5-6% அந்த ஸ்விங் ஆகும் ஓட்டு. ஏன்னா இது ஸ்விங் ஆகிருக்குது. கடந்த தேர்தலில் 3.45% பாஜகவுக்கு ஸ்விங் ஆகி போயிடுச்சு. ஏன்னா இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால 14% டவுனு காங்கிரஸ். அதுக்கு முந்தின தேர்தலில் 14% கூட வாங்கியிருக்காங்க. அதாவது 27%னா அதுக்கு முந்தின தேர்தலில் 14%னா என்னவா இருக்குன்னு யோசிச்சுங்க. 27 + 14 கூட்டிங்க, அது குறைஞ்சி போச்சு. நியர்லி 41%. அது குறைஞ்சி 27%. ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக நின்னதுனால. இப்போ அந்த ஓட்டு திருப்பி காங்கிரஸுக்கே வரும். அப்போ காங்கிரஸ் அதற்கு முந்தைய தேர்தலில் 41% வாங்கியிருக்குது. ஸோ இது எதுவுமே இங்கே என்ன இல்லை, சாத்தியமில்லாத ஒன்று அல்ல. அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் குஜராத்லேயுமே ஃபுல் ஸ்விங் தூக்கிட்டு வந்துச்சு இல்லை பிஜேபி, அப்படி வராது. குறையாமல் அங்கேயும் என்ன நடக்கும், 50%க்கு மேலே அங்கே சேதாரம் ஏற்படும், சீட்ஸ் குறையும். அப்போ குஜராத்லேயும் அடி, ஹரியானாலேயும் அடி, டெல்லியில் 7க்கு 7 இந்த அணி தூக்கிட்டு வரும், உத்தரப்பிரதேசில் பெரிய அடி. மகாராஷ்டிரா எடுத்துங்க, மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து துண்டாடி பால் தாக்கரே கட்சியை சின்னாபின்னப்படுத்திய கோபம் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மக்களுக்கு இருக்கிறது. பாஜக என்ன பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்னு. சரத்பவார் கட்சியை துண்டாடிடுச்சு பாஜக, அந்த கோபம் அந்த மக்களுக்கு இருக்கிறது. அப்போ மகாராஷ்டிராவில் பெரிய செட்பேக் காத்திருக்கிறது. பீகாரில் கடந்த முறை நல்லா புரிஞ்சுங்க, பீகாரில் இன்றைக்கி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் தெரியுமா? பீகாரில் தனிப்பெரும் கட்சி யார் தெரியுமா? லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி தான். அவருடைய மகன் இன்றைக்கு தலைமை தாங்குகிறார். அதுதான் அங்கே தனிப்பெரும் கட்சி பீகாரில். அப்போ பீகார்லேயும் நிதிஷா மக்கள் நம்பலை, தனிப்பெரும் கட்சியாக இவங்க கட்சி தான் வந்துச்சு. இப்போ காங்கிரஸ் அவர்களோடு கூட்டணி. அப்போ பீகார்லேயும் மிகப்பெரிய இடங்களை இந்த அணி பெறும். இது இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லாத மாநிலங்களை நான் சொல்கிறேன். பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லாத மாநிலங்கள், தமிழ்நாடு ஒரு சீட்டு கூட வராது, உங்களுக்கே தெரியும். கேரளா ஒரு சீட்டு தேராது, உங்களுக்கே தெரியும். ஆந்திரா, தெலுங்கானா, இதிலெல்லாம் 1 வந்தாலே பெரிய விஷயம், 1 அல்லது 2 வந்தால் பெரிய விஷயம், அங்கேயும் வாய்ப்பில்லை. அப்போ தென் மாநிலங்களில் அவர்களுக்கு 1 சீட்டு அல்லது 2 சீட்டு அல்லது 5 சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அது கர்நாடகா மட்டும்தான். ஆனால் கர்நாடகாவில் தேர்தல் கருத்து கணிப்புகள் அவர்களுக்கு அபரிமிதமான இடங்கள் கிடைக்கும் என்று போட்டியிருக்கிறார்கள், அதற்கு வாய்ப்பு குறைவு. அப்படி பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 5 மாநிலங்களில் தென்னிந்தியாவில் கர்நாடகாவில் மட்டும் அவர்களுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கலாம். கணிசமான நான் சொல்கிறது கருத்து கணிப்பு சொன்ன அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இடங்கள் இந்த 5 ஸ்டேட்லேயும் இல்லையா. வெஸ்ட் பெங்கால் அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, இன்னும் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கன்ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் ஆகிடும். அங்கேயும் அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் அடி, பீகார் அடி, மகாராஷ்டிரா அடி. அப்போ மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள், நாம் எல்லோரும் கவலைப்பட்ட மாநிலங்கள் எது தான்? உத்தரப்பிரதேசமும் குஜராத்தும் தான். உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த 4 தான் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஹோல்டு உள்ள மாநிலங்கள். இந்த 4ல் இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயும் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்தில் 3ல் கூட்டணி கன்ஃபார்ம். ராஜஸ்தான்லேயும் தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் முடிஞ்சிருச்சுன்னா பாஜகவினுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. நான் இதெல்லாம் என் விருப்பமாக சொல்லலை. இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறேன், அந்த விரிவாக நான் தனி வீடியோவாகவே போடுறேன். குஜராத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், சரியா, அவங்களாம் இன்றைக்கி பாஜகவினுடைய பெரும் ஆதரவாளர்களாக இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு பாஜகவிற்கு எதிரான மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி மட்டுமல்ல, இப்போ புதுசாக பாஜக சில சட்டங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதாவது இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடியவர் ஒருத்தரில் கிரெடிட் வாங்குறாரு அப்படின்னா 45 நாளில் அந்த கிரெடிட்டை அவர் திருப்பி கொடுக்கணும். 45 நாளில் கொடுக்கல அப்படின்னா இவர்கிட்ட இருக்குதுல்ல அவருடைய கிரெடிட், இது அசட்டாக கணக்கிடப்பட்டு இதுக்கு டேக்ஸ் போடப்படும் என்று
ஒரு திட்டத்தை இப்போ பாஜக கொண்டு வர போகிறாங்க. அந்த திட்டம்லாம் வந்துச்சுன்னா சிறு குறு தொழில் முனைவோர்கள் இந்தியாவில் வாழவே முடியாது. யாரெல்லாம் இந்த இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க, நான் பேர் குறிப்பிட விரும்பலை, தமிழ்நாட்டிலேயே வணிக ரீதியாக சிறு குறு தொழிலில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உழைப்பால் உயர்ந்த சமூகங்களே புரிதலின்றி பாஜகவை ஆதரிக்கும் மனநிலையில் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறார்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பு, மோடி வச்சிருக்கிறது பெரும் ஆப்பு, பெரும் சிக்கல். அவருடைய வணிகம் டோட்டலாக போகுது, சிறு குறு வணிகமே இருக்காது. 50 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவனால மட்டும்தான் இனி பிஸ்னஸே பண்ண முடியுங்கிற இடத்துக்கு மோடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. கேரளாவில் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் க்ளோஸ், எல்லாம் எம்எஸ்எம்இங்கிற சர்டிஃபிகேட்லேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டான் இவங்க போட்ட சட்ட திட்டங்களால். இது இப்போ குஜராத்தில் பெரிய அளவில் எதிரொலிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிற செய்தி புதிதாக இருக்கும். அங்கே நீர்பூத்த நெருப்பாக கனன்று கொண்டு இருக்கிறது எங்கே குஜராத்தில். அப்போது விவசாயிகள் போராட்டத்தில் நேற்று சிக்கல் நம்ம பார்த்தோம். அப்போது அவங்க டோட்டலாக நேற்று நடைபெற்ற டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் அவங்க எல்லாம் இன்றைக்கி பாஜகவிற்கு எதிரான மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்போ அவன் யாரும் ஓட்டு போட தயாராக இல்லை, சிறு குறு வணிகர்கள் ஓட்டு போட தயாராக இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தோல்வி. ஏன்னா வாக்குச்சீட்டின் அடிப்படையில் நடைபெற்றது. பஞ்சாபில் நம்ம இப்போ பார்த்தோம், சண்டிகர் மேயர் தேர்தல் தோல்வி. சிபு சோரனை அங்கே ஹேமந்த் சோரனை அட்டைக்கு ஒடுக்கி ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனை ஒன்றில்லாமல் ஆக்கிடலாம்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் அவர்களோடு தோளோடு தோள் நின்று அன்றைக்கு அங்கே ஆட்சியை கவிழ்க்க விடாமல் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ அங்கேயும் பாஜகவிற்கு தோல்வி. அப்போ தொடர்ச்சியாக பாஜகவிற்கு ஒரு பெரும் தோல்வி, பொதுவெளி சமூகத்திலும் சரி, தேர்தல் அரசியலிலும் சரி. இது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள். இங்கே பிரதமர் வேட்பாளர்லாம் முன்னிறுத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ தமிழ்நாடுனா திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா இதானே. இல்லை இடையில இப்போ பாஜக ஒரு பக்கம் ஓடுவாங்கன்னு வைங்க. இதில் யாருக்கு அதிக இடங்கள்? கேரளாவில் கம்யூனிஸ்டா காங்கிரஸா, யாருக்கு அதிக இடங்கள்? இப்படித்தான் அந்த மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து யாரை பிரதமராக தேர்ந்தெடுப்பது என்ற இடத்திற்கு நகரும் அந்த அணி. இது நடக்கணும். எனவே இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, பாராட்டுகள். சிறு குறு தொழில் முனைவோர் பெரும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மயக்கத்தில் பாஜக ஏதோ உங்களுக்கு நிறைய செய்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நின்று நிதானமாக, எனக்கு இவனை பிடிக்கல அதனால் நான் அவனுக்கு ஓட்டு போடுவேன், அவனை பிடிக்கல இவனுக்கு ஓட்டு போடுவேன், அப்படி ஓட்டு போடாதீங்க. நின்று நிதானமாக பாஜக உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சுது அப்படின்னு ஒரு நோட்டு பேப்பரை எடுத்து வைங்க. நான் பாஜக ஆதரவாளர்களே கேட்குறேன், என்னை திட்டி 10 பைசா பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை. என்னை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன? ஆசை தீர திட்டிக்கலாம். உங்களுக்கு எதாவது நன்மை நடக்கும்னா திட்டுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் குறைந்தபட்ச மனசாட்சி இருந்தால், குறைந்தபட்சமாக அறிவு கொண்டு நாம் சிந்திக்கும் திறன் இருந்தால் டென்ஷன் ஆகாமல் ஒரு பேப்பர் பேனாக எடுங்க. கரெக்டு தான், இவன் ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்கான், என்ன தான் நமக்கு திட்டம் போட்டிருக்காங்க உங்களுக்கு பர்சனலாக, அல்லது இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது திட்டங்கள் இருக்கா? என்ன பண்ணியிருக்காரு? விலைவாசி உயர்ந்திருக்கா இல்லையா? பெட்ரோல் டீசல் உயர்ந்திருக்கா இல்லையா? கேஸ் சிலிண்டர் உயர்ந்திருக்கா இல்லையா? நியாயமாக தானே கேட்காம அப்படின்னு தோணுச்சுன்னா எழுதுங்க, யோசிச்சு பாருங்கள். சரியா? சுய நலத்திற்காக, ஆதாயத்திற்காக அல்லது மத அடிப்படையில் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெருத்த பின்னடைவை தமிழ்நாடு சந்திக்கும். ஏற்கனவே இந்தியா சந்தித்து விட்டது, பல வட மாநிலங்கள் சந்தித்து விட்டது, மீண்டும் சந்திக்க வேண்டிய தேவை வரும். அதாவது யோசிச்சுங்க, எல்லாரும் சேர்ந்து அப்புறம் ஆளணும், எல்லாரும் சேர்ந்து தான் கஷ்டப்படும். நீங்கள் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுறதுனால இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கதறும். அதை புரிந்து கொண்டு பாஜகவை தனிமைப்படுத்துவோம். பாஜக நாட்டிற்கு, வீட்டிற்கு, மத நல்லிணக்கத்திற்கு, சமூக நல்லிணக்கத்திற்கு, இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு, எல்லாவற்றிற்கும் உகந்த கட்சி அல்ல அது பாஜக என்பதை புரிந்து கொண்டு பாஜகவை தனிமைப்படுத்துவோம், இந்தியாவை காப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.